மாதாவுக்கும் பிதாவுக்கும் குருவுக்கும் தான் ஒரு தெய்வீக பண்புகளை உருவாக்குகிற பெருமையும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா நாங்க படிக்கிற காலத்தில் இருந்த நிலைமை வேற. இங்க நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு நான் சொல்றேன் அந்த வரலாறு. ஒரு பையன் படிக்கிறதுக்காக உள்ள வந்தான். வாத்தியார் கேட்டார், நீ யாருன்னார். அந்த பிள்ளை சொன்னான், அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா. எவ்வளோ பெரிய தத்துவம் பார். அப்படி கேட்டது வசிட்டர், பதில் சொன்னது ராமன். இப்போ ஒரு வாத்தியார் கேட்குறார், நீ யாரான்னு கேட்டார். 6ஆம் கிளாஸ் சேர வந்தவனே. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பையனை கேட்டு சொல்கிறான், என்னை பற்றி சார் கேட்குறார் சொல்கிறாருன்னு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்காயா. அவர் என்ன பண்ணுவார்? காலத்தின் கோலம் அது, காலத்தின் கட்டாயம் அது. கேட்க முடியல, பேச முடியல. எப்பயுமே இங்கெல்லாம் கேர்ள்ஸ் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்குங்க. இந்த பெண் பிள்ளைகள் உண்மையிலேயே இந்த நூற்றாண்டில் பொறுப்பும் சிறப்பும் வாய்ந்த பிள்ளைகளாக இன்றைக்கு கல்வித்துறையிலே வளர்ந்து வருகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பெண் பிள்ளை பிறந்துட்டேன்னு வருத்தப்படாதீங்க. அந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு பாரத பூமியினுடைய பெருமையை காப்பாற்றுகிற அளவுக்கு தன்னம்பிக்கையின் சிகரங்களாக இருக்கிறார்கள். நான் வகுப்பறையிலே பார்த்தவன், பல வருஷம் வாத்தியாராக இருந்தவன். பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் பிள்ளையை எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறவன் நம்மால் தான். ஆமாம், ஆட்டி அவன் கற்பனையெல்லாம் தட்டி விடுவான். ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன். எந்த பெண்ணும் எழுதலை, ஆனால் நம்மால் எழுதிட்டான். கடல் கொந்தளிக்கும், பூமி பிளக்கும், வானம் வெடித்து சிதறும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார்னு எழுதினான். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னு எழுதியிருந்தான். சண்டாள பாவி அதை தான் அனுப்புகிறான், அவன் வரல. இதை படிச்சுட்டு மனசு கஷ்டமாயி நொந்து நூலாய் அவனை கூப்பிட்டேன். டேய், உன்னை திட்டக்கூடாது, அடிக்கப்படாது, மன உளைச்சல் வர மாதிரியும் பேசப்படாது, இவ்வளவு அக்கிரமமாக எழுதிக்கிறியே, தப்புடான்னு. பையன் ஓன்னு அழுதான். சார், நானும் மனுஷன் தானே, ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு மனம் திருந்தி அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்தில் இல்லைடா, சபாஷ் அப்படின்னு. நான் அதுக்கு அழுவலை, பின்ன எதுக்குடா அழுதேன்? நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற சங்கடம் சாதாரணமானது இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, வாத்தியாருங்கெல்லாம் சம்பளத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு. அவன் படுற அவமானத்துக்கு கொடுக்குற போனஸ் யாது? அவன் படுற கஷ்டத்தை போய் பாருங்க. சார், ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து நல்ல முறையில் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போனான்னா அதை விட ஒரு புண்ணியம் அதிர்ஷ்டம் உலகத்திலே கிடையாது. இப்போ அப்படி இருக்குது நிலைமை. இருக்கட்டும், அதையும் போராடி அவங்க ஜெயிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். கருவறை தான் மனித பயிற்சி கொடுக்குது, வகுப்பறை தான் அவனை தெய்வமாக்கிற பயிற்சியை கொடுக்குது. அவங்க தான் சார் இந்த நூல்களை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு இதிலேருந்து என்னடா தெரிஞ்சுக்கினேன் சார். மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது. நான் கேட்குறேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தவன் பல வருஷமாக எடுக்கிறான். ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, தேர்டு எடுத்தவனெல்லாம் நீங்கள் அடையாளம் காட்டுங்க பார்ப்போம். யாருமே பிரபலம் ஆகலை சார். மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்குள்ள அவன் மனசுக்குள்ள இருக்கிற செய்தியை வச்சுங்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த படிப்பனால் வருகிற அறிவு நமக்கு என்ன பக்குவத்தை கொடுக்கும் சார். மனிதனுடைய மனசுக்கு சில காயங்களுக்கு மருந்து உண்டு, மனக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. மனக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. சரி, இந்த மனக்காயத்துக்கு மன மருத்துவம் எது? நூல்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. ராமாயணம் படிக்கிறியா? அது ஒன்று சொல்லுது. மகாபாரதம் படிக்கிறியா? அது ஒன்று சொல்லுது. ஏன், ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை 1 மணி நேரமா ஒரு குழந்தை பார்த்தத பிறகுதானே
நான் வாழ்நாள் முழுவதும் உண்மையைத்தான் பேசுவேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு உலகமே பாராட்டுகிற உலக உத்தமர் காந்தியடிகள் என்று பாராட்டப்படுகிற பெருமிதத்தை பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு நூல், ஒரு காட்சி ஒரு மனிதனை உத்தமனை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் சார், தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த நூலை படிடா, இந்த வந்தமா கடலூரில் புத்தக திருவிழாவா, கலை நிகழ்ச்சிகளா, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளா பங்கு பெற்றமா, அதோடு அல்ல போகிற போது இந்த ரெண்டு புத்தகம் வாங்க. இது ஞான களஞ்சியம்டா, இது நல்ல படிப்பு. சாதாரணமான நேரங்கள்லாம் படி. பாட புஸ்தகம் மட்டுமே அறிவில்லை, இதுதான்டா அது மார்க் வாங்கி கொடுக்கும், இது மதிப்பு வாங்கி கொடுக்கும், நிறைய நூல்களை வாங்கி கொடுப்போம். சாதாரணமானதல்ல. ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாரில் ஒரு 100 பேர் கும்பலாக இருக்கிறான். மார்க்கெட்டு பக்கத்தில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுடைய ஒரு தம்பி அங்கே வந்து நிற்கிறார். என்னடா கும்பலாகுதுன்னு எட்டி பார்க்குற ஆசை நமக்கு உண்டு இல்லை. கும்பலாக இருக்கிறத எட்டி பார்த்தார் அந்த பிள்ளை. ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக எடுத்து ஒவ்வொரு முடியும் இவ்வளோ ரூபான்னு விற்கிறான். வாங்குறவங்கிட்ட சொல்கிறான், இந்த முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சீங்கன்னா பணமாக கொட்டும்டான்னார். அதை நம்பி நிறைய பேர் வாங்கினான். ஒரு 50 பேர் வாங்கிட்டு வந்தான் வெளியில். இந்த தம்பி பார்த்தாரு, இந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி, வாங்கடா அப்படின்னு இந்த 50 பேரையும் ஒன்றா கூட்டி, இந்த கரடி முடியை காசு கொடுத்து வாங்கி போய் வீட்டில் வச்சா பணமாக கொட்டும்னு அவன் சொன்னதை கேட்டு வாங்கி போறியாடா, இந்த கரடியை பல வருஷமாக வச்சுங்கிறான், அவனுக்கு ஏண்டா பணம் கொட்டலைன்னு கொஞ்சம் யோசிக்கப்படாதான்னார். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான்னாரு 50 பேரும். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் என்று வரலாறு பேசுகிறது. நீங்கள் சிந்திக்க விடுங்க பிள்ளைங்களை. அவன் எதனா சொன்னான்னா போதும் போதும் எனக்கு தெரியும்னு வாயை மூடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். படிப்பாற்றல் வேறு, படைப்பாற்றல் வேறு. மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் பொறுப்போடும் விருப்பத்தோடும் செய்யக்கூடிய தியாக மனம் படைத்தவர்கள் என்பதனால இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல வேண்டுகோள், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சில புத்தகங்கள் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்காக. அதில் நீங்களே எழுதி கொடுங்க, இந்த தேதியில் இந்த புத்தகம் இந்த புத்தக திருவிழாவில் வாங்கினதுன்னு எழுதி அந்த பையனுக்கு கொடுக்க. சில பேரெல்லாம் என்னை வழிநடத்தியவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இதில் படித்து இதில் என்னென்ன நல்ல கருத்துக்கள் இருக்குதோ இதெல்லாம் எடுத்தாந்து நாளைக்கு ப்ரேயரில் சொல்லணும்னு எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தார் சார். அந்த கருத்துக்களை ப்ரேயரில் சொல்லி சொல்லி பழகியதனால்தான் இன்றைக்கு மேடைகளில் பேசுகிற பழக்கம் எனக்கு வந்தது. ஆசிரியர்கள் நினைச்சா முடியா, உண்மையிலே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் நமக்கு, எல்லாரையுமே நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு பையன் இருந்தால் போதும். நமக்குள்ள வகுப்பில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்கிறது நமக்கு சர்வே பண்ண தெரியும் சார். ஒரு ஆசிரியர் ஒருவர் தான் அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு வருவான் என்பது அவர்களால் தான் தீர்மானிக்க முடியும். நான் சென்ற மாதம் லண்டனில் போயிருந்தேன். 20 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிற வாய்ப்பு கிடைத்த போது 3 பட்டிமன்றத்துக்கு தான் நான் தலைவராக இருந்தேன். ஆனால் 15 நாளும் சர்வே பண்ணேன். அங்கே இருக்கிற மருத்துவர்கள் மூலமாக சில பள்ளிகளுக்கு, உயர் அதிகாரிகள் மூலமாக சில பள்ளிகளுக்கு போனோம். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? 1லேருந்து 5வது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பாடமே கிடையாதுயா, பாடமே கிடையாது. பண்பாட்டைத்தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. லைனில் கியூவில் எப்படி நிற்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவணும், இந்த மனிதநேய பண்பாட்டைத்தான் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சொல்றாங்க. ஏன்? அந்த பருவத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் விருட்சமாக வரும். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொற்கள் விளையும், நல்ல கல்வி விளையும், நல்ல பண்பாடு விளையும். அந்த மனதை பக்குவப்படுத்துறான். அதை தான் நூல்கள் செய்யும். இந்த மனக்கவலைக்குன்னு சொன்னீங்க பாருங்க சார். இப்போ நான் இப்போ சொல்கிறோம் சார், ஒரு மனசே சரியில்லை சார் அப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் எவன் மருந்து கொடுப்பான்? அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு சொல்லுவார், காலையிலேருந்து வியாபாரமே ஆகலை, எனக்கே மனசு சரியில்லை, நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னுவான். மனம் வந்து அதுதான் சொன்னேன், மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது.
மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லு வந்தது. நாம வாழ்ந்த காலத்திலே பறவைகள் வந்தது, விலங்குகள் வந்தது. ஆனால் அவையெல்லாம் வளரல. எங்க திருக்குறளார் ஐயா முனுசாமியினால வளர்க்கப்பட்டவன் நான். ஐயா தான் சொல்லுவாரு, விலங்குகள்லாம் எப்படா வளரும்? குறுக்க தான் வளரும். மனுஷன் ஒன்று தான் நேராக வளருவான். அது குறுக்க வளரும். ஒரு ஆட்டை வாங்குறான், ஒரு கோழியை வாங்குறான். சனிக்கிழமை விலை பேசுவான், ஞாயிற்றுக்கிழமை பலகாரத்துக்கு. அப்போ என்ன பேசுவான்? இந்த ஆடு எத்தனை கிலோ தேரும், இந்த கோழி எத்தனை கிலோ தேரும் தான் கேட்பான். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இந்த மாப்பிள்ளை எவ்வளோ கிலோ இருப்பார் அப்படி கேட்கறது இல்லை. என்ன படிச்சிருக்கிறார், என்ன வேலை செய்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்குறோம்னா, மனிதனை தீர்மானிப்பது அவன் பெற்ற படிப்பும் அவன் பெற்ற அறிவு திறனும் தான் சமுதாயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. மனிதனை சமப்படுத்துவது படிப்பு ஒன்றுதான் என்பதுதான் பெரியார்கள் முதல் எத்தனை பேரும் சொல்லிக் கொடுத்த பாடம். அதைத்தான் சொல்றேன். அப்ப இந்த மனசு இருக்குதே, இந்த மனசை பக்குவப்படுத்துறது. மனுஷனுக்கு ஃப்ராய்டு மூலமா சொல்ல போனா மேல்நிலை மனம், நடுநிலை மனம், ஆழ்நிலை மனம், 3 மனம் இருக்கு. அதெல்லாம் அங்க போக வேணாம். நாம மனசை மட்டும் எடுத்துங்களேன். நம்ம மனசை காயப்படுத்துறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். உலகம் மனிதனை பற்றி சகலமா பழகிறது கூட பக்குவம் வேணும். அன்னைக்கு போன மாசம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. ஜட்ஜ் ஐயா விசாரிக்கிறார், விவாகரத்து கேஸ். அவன் குற்றவாளி கொண்டில் நிற்கிறான். எஜமா எனக்கு விவாகரத்து பண்ணி கொடுத்துருன்னா. ஜட்ஜ் ஐயா சொன்னார், சேர்ந்து வாழுங்கடான்னார். நான் முயற்சி பண்ணி பார்த்தா முடியாது. இனி வேணாம் சாமி, ஒரு முடிவோடு தாங்கிற, நீ பிரித்து விட்டுரு. சரி, விவாகரத்து பண்ணிட்டா நான் என்ன எழுதுவேன்னா, அடுத்த மாதத்துலேருந்து அந்த பெண்ணுக்கு, உன் மனைவிக்கு, முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சமா உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும். இவன் கவலைப்பட்டு மாறுவான்னு அவர் நினைச்சாரு. கலகலன்னு சிரிக்கிறான். ஐயா நீதிபதிக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. என்னடா சிரிக்கிறேன்னாரு. 10 வருஷமா முழு சம்பளத்தையும் கொடுக்குறேன் சாமி, அடுத்த மாசத்துலேருந்து பாதியாவது எனக்கு மீறுது இல்லை. இதை விட ஆனந்தம் உலகத்திலே கிடையாது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். நான் என்ன கேட்குறேன், யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும்? கடவுளே அவதாரம் எடுக்கிறத நிறுத்திட்டான். ராமாவதாரம் எடுத்தார், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாங்க. அப்போது ராவணன் யாருன்னு தெரிஞ்சது, சூரபத்மன் யாருன்னு தெரிஞ்சது, பத்மாசுவரன் யாருன்னு தெரிஞ்சது. இப்போது எவன் பத்மாசுவரன், எவன் ராவணன், எவனுக்குள்ளே என்ன இருக்குது, எதிர் வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம கூடவே வரானான்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் கடவுளே பார்த்தாரு, அவதாரம் எடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு அவரே நிறுத்திட்டார். அதனால தான் சொல்கிறேன், நம்ம மனசு மாறினாதான் சார் எல்லாமே. மனம் என்பது அவரவர்களுக்கு சொந்தமானது. நிறைய பேர் இருக்கான், மருத்துவர் மட்டும் என்ன பண்ணுவார், நாம் நினைக்கிறோம் எல்லாமே மருத்துவர். நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் ஒரே ஒரு நூலை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். வேதாத்திரி மகரிஷி, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அருமையான நூல் ஒன்று எழுதியிருக்கார். மனவளக்கலைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். தயவு செஞ்சு அதை வாங்குங்க. இவ்வளோ பெருசாகுதுன்னு பயந்து போய் வைக்காதீங்க, அதுக்கு உள்ள நுழைங்க, அதுக்கு உள்ள நுழைங்க சார். நம்ம மனசை வெளிப்படுத்துகிறார் அவர். அற்புதமாக எழுதியிருப்பார். நேர குறைஞ்சபட்சம் ஒன்று மட்டும் நீங்கள் பின்பற்றினா போதும். 5 ஒழுக்க பண்பாடுன்னு ஒன்று எழுதியிருப்பார். அதில் அந்த வார்த்தைகள் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தைகள். அற்புதமான வார்த்தைகள் சார். இந்த மனசை அப்படியே ஆராயிறார். எப்பயுமே ஒன்று வச்சுங்க, மனம் என்பதைத்தான் வள்ளுவரும் வலியுறுத்தினார். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நேர பெறனார். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தர்மங்களுக்கும் அறங்களுக்கும் எது காரணம் என்றால், எது நிலையம் என்றால், மனம்தான் நிலையம் என்றால், அந்த மனதை பக்குவப்படுத்துவது நூல்களை தவிர பிரபஞ்சத்தில் வேற எதுக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. அதைத்தான் படிங்கன்னாங்க. கடைசியில் பிள்ளைகள் பாடினாங்களே, சங்கத்தமிழ் நூலை படின்னு பாட்டு பாண்டாங்கல்ல இந்த பிள்ளைகள். உண்மையிலேயே கலைகள் 1000 இருந்தாலும் பிள்ளைகள் நிறைவாக பாடின பாட்டு
நெஞ்சிலே நிற்கிற பாட்டு சங்கத்தமிழ் நூலை படின்னு பிள்ளைகள் பாடினாங்க. படிப்படின்னு நூலை அந்த பாட்டை பாடினாங்க. அதுதாங்க படிக்கிறதுனுடைய அழகு. மனதை பக்குவப்படுத்துறது லேசான விஷயம் இல்லை சார். இது நிறைய விஷயங்கள் நான் போவேன், நிறைய பக்குவங்கள். ராமாயணம் படிங்க. சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகும் என்பதுதான் ராமாயணம். மகாபாரதம் படிங்க. சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழியும் என்பதுதான் எச்சரிக்கை சொல்லுவது மகாபாரதம். என் மனிதனை உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் நூல்கள் தீர்மானித்து நமக்கு சொல்லுதியா? அதை உள்வாங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது. சாதாரணமான சரித்திரம் அல்ல. சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற நேரம் வருகிற போது கூட இன்னும் ஒரு 10 நிமிடம் கொடுங்கள், நான் படிக்கிற புத்தகத்தை முடித்து விடுகிறேன் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு தான் இந்திய வரலாறு. சார், தன்னை அச்சப்படுத்தி ஆட்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புற்று நோய்க்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்ற டாக்டர் சொன்ன போது ஒரு நாளைக்கு தள்ளி வையுங்கள், நான் ஒரு நூலை முடிக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா மருத்துவரிடத்தில் கேட்ட வார்த்தை மறக்க முடியுமா? படிப்பினுடைய வாசனை, படிப்பினுடைய சுகம் எவ்வளவு சாதாரணமானதல்லையா? ஏதோ படிச்ச அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே மூடி வைக்கிறது இல்ல படிப்பு. அதை சிந்தையிலே ஏற்றி மனதிலே கொண்டு வந்து பக்குவப்படுத்தணும் மனசை. அதனால்தான் கோர்ட்ல கூட பாருங்க சாட்சியை தேடுறான். அன்னைக்கு ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். வக்கீல் வாதம் பண்ணார் அவனுக்காக. வாதமெல்லாம் முடிஞ்சது. போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று விடுதலை செய்கிறேன் ஜட்ஜ் ஐயா. அந்த கூண்டில் நின்று அவன் அப்படியே சொன்னான், ரொம்ப நன்றி எஜமா, அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான். இவர் சாட்சி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தார். அவன் மனசாட்சியோட பேசுறான். சார், சாட்சி வேற மனசாட்சி வேற. அந்த மனம் என்ற ஒன்றை மனிதன் பெற்றிருக்கிறான், வேற எதுக்கும் சொல்ல முடியாது. போய் அந்த மனத்திலே தான் ரசனைன்னு ஒண்ணு வச்சான் கடவுள். அடிவயிறு பட்டினி ஆனாலும் கூட அவனுடைய ஆனந்தத்துக்கு பஞ்சம் இல்லை. மகாகவி பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினான். எத்தனை கோடி இன்பம் சொன்னான் சார். 1 இல்லை 2 இல்லை. நிறைவு பண்ணுமா? இல்லை. சில நேரங்களில் நான் வீட்டில் பேசுவேன், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து நிற்கும். அது மாதிரி இந்த தம்பி வந்து நிற்கவே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நூல்கள். சாதாரணமானது இல்லைங்க. நல்ல நூல்களுக்கு வந்து நீங்கள் படித்தாதான் சார் தெரியும். இந்த 5 ஒழுக்க பண்பாடு சொன்ன பார்த்தீங்களா, என்ன அழகு தெரியுமா? ஆசை சீரமைப்பு. நீங்க தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை மட்டும் உள்வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆசையை ஒழிக்க முடியாது சார். புத்தர் சொன்னாரு, ஆசைதான் உலக அழிவுக்கு காரணம், அதை ஒழிக்கணும்னாரு. நானே கேள்வி கேட்டிருந்தேன், புத்தர் என்ன கூறினார்? அவன் பதில் எழுதுறான், சார் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார்னு எழுதலாம். என்ன ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் பாருங்க. ஆசையை ஒழிக்க முடியுமா? முடியவே முடியாது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி எழுதுகிறார், ஆசை சீரமைப்பு. ஆசையை பக்குவப்படுத்திக்கடா, ஆசையை பக்குவப்படுத்திக்க. இந்த மனம் இருக்கிறதே, இது ஒரு ஊஞ்சல் மாதிரி. இந்த ஊஞ்சல்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முன்னாலையும் பின்னாடி அசைகிறோம், ஆனந்தமா இருக்கும். மெல்ல அசைஞ்சா, ஸ்பீடா அசைஞ்சா பயம் வந்துடும், விழுந்துருவோமோன்னு. ஆசா நிகழம் துகளா எனவின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் அதை பாடுறார். இந்த ஆசை சங்கிலியால், ஆசை என்ற சங்கிலியால் மனம் என்ற ஊஞ்சல் அலைகிற போது, இதே கடலூர்ல நீங்க காலையில பெரியவங்களுக்கு சொல்ற வாக்கிங் போவீங்க, இந்த செம்மண்டல வழியா போவீங்க, மனசே கூட வரவங்களோட சேர்ந்து பேசுது. 25 வருஷத்துக்கு முந்தி 200 ரூபாய்க்கு வச்சு சொன்னான் இந்த இடத்த. அட போடா, இங்க எவன்டா வாங்குவான் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு 2 கோடி போகுதுன்றான். பக்கு பக்குன்னுக்குது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்று மகிழ்ச்சி அடையுங்கள். அதுதாயா புத்தகம் நமக்கு கற்பித்து கொடுக்குது. போன மாசம் நான் பெருமா கோயிலுக்கு போயிருந்தேன். அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டு
பட்டாச்சாரியார் உள்ள போனார், பெருமாள் கிட்ட தீபாதனை காட்டினார். தீபாதனை அப்படியே தூக்கின்னு வந்தார். என்கிட்ட வரும்போது அல்ப மனசு தானே, அல்ப மனசு தானே. இந்த 5 ரூபா வச்சுக்கிறேன், 10 ரூபா வச்சுக்கிறேன், 20 ரூபா வச்சுக்கிறேன், 50 ரூபா வச்சுக்கிறேன், 500 ரூபாய்க்குது. இந்த 2 விரலை விட்டு இந்த 5 ரூபாய் எங்கே இருக்குதுன்னு தேடி நிற்கிறேன். தேட தேட ஐயருக்கு பொறுமை இல்லை, கிராஸ் பண்ணி போயிட்டார். போய் எதிரில் இருக்கிற 3வது ஆள்கிட்ட போய் நின்னார். இந்த தேடுற வேகத்தில் இந்த முன்னாடி இருந்த 500 எகிரி குச்சி காற்றுல அந்த 3வது நிற்கிறான எதிரில் அவன் காலில் போய் விழுந்தது. அவன் குனிஞ்சு பார்த்து இது நம்ம பணம் இல்லைன்னு எடுத்து ஐயர் தட்டில் போட்டான். அவர் உள்ள போய் பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். சார் 500 என்னது, ஆனால் சகல மரியாதையும் அவனுக்கு. இந்த 500 நான் கொடுத்துருந்தா அந்த மரியாதை எனக்கு இருந்திருக்கும். அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன், யார் யாருக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறானோ அது அது அப்போது நடக்கும் என்ற உண்மையை ஞான வெளிச்சத்தை நான் பெற்றேன். சார் அறிவு வேற, அனுபவம் வேற. பிறப்பெறப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெறப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெறப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசு கண்ணதாசன் சொன்ன உத்தரவாத அழகான செய்தி. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஆசையை அளவிட்டுக்கோ. சில பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, தேவையில்லாத பொருள்களை வாங்கி கடன்ல இஎம்ஐ எல்லாரும் பார்த்தா இஎம்ஐ அதுல என்னடா பெருமை இருக்குது? கடன் வாங்குறதுல ஒரு பெருமையா? எல்லாம் இஎம்ஐயில் வாங்குது, இஎம்ஐயில் வாங்குது. அவன் என்ன நினச்சிங்கிறான், இஎம்ஐன்னு அது ஏதோ வெளிநாடு போலுக்குது, அங்கேருந்து வாங்கி இருக்கிறான் போலுக்குதுன்னு கேட்குறவன் நினச்சிங்கிறான். சில வீட்டில் பிள்ளைகள் போய் சொல்லுவான், அந்த அம்மாவை போய் கேட்பாங்க, பிள்ளை எங்கே போய்க்கிறான், இன்னமும் அரியர்ஸான், ஏதோ ஒரு பரீட்சை ஏதோ போய்க்கிறான், அது எழுதுனதே திருப்பி எழுத போகிறான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. இல்லை, கடன் வாங்குறது என்ன இருக்கு, தேவையற்ற பொருள்களை வாங்கி தேவையான பொருளை விற்க வேண்டி இருக்கும். எழுதி வச்சுக்கங்க, தேவையற்ற பொருள்களை கடனுக்கு வாங்கி அதை அடைக்க முடியாமல் தேவையான பொருளை விற்று அடைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல். ஃபேண்டாஸ்டிக் வாடியா, முடிச்சிடுறேன். சினம் தவிர்த்தல். சினம் தவிர்த்தல் அவர் மேல கோபப்படலாமா? சினம் தவிர்த்தல்னா கோபத்தை தவிர்த்துருன்னார். அன்னைக்கு டாக்டர் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறாரு. ஒருத்தன் ஆபரேஷன் பண்ண வந்தவன் கேட்டான், டாக்டர் நான் ஆபரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? நீ எப்படி இருப்ப? அந்த ஆள் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறான், அந்த ஆள் டென்ஷன் இருக்கிறான். அந்த நேரத்தில் போய் கேட்டா சினம் தவிர்த்தல், கவலை ஒழிப்பு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. கவலையை ஒழிச்சிடு. அவர் ஆசையை ஒழிக்குன்னு சொல்லல, ஆசை சீரமைப்பு. சினம் தவிர்த்தல், கவலையை ஒழிச்சிடு. உலகத்திலே கவலைப்படுறது மாதிரி, கவலைக்கு கவலைப்படுற மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாதுயா. கவலைக்கு மருந்தே கிடையாது. மருந்து இருக்குன்றார் திருவள்ளுவர். என்ன திருவள்ளுவர் சொன்னாரு? நீங்க படிச்சாதானே அது சுகமா தெரியும். மனக்கவலைக்கு என்ன மருந்து? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதென்னார் திருவள்ளுவர். இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சிரு. டாக்டர் கிட்ட பேஷண்ட் வரான், சார் ஸ்டெதாஸ்கோப் எப்படி வைக்கிறாரு, முதுகுல வைக்கிறாரு, கண்ணை பார்க்கிறாரு, நாக்க நேட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னாரு. அவன் கேட்குறான், இம்மா நேரம் நீ என்ன பார்த்தேன்னு கேட்குறான். அவருக்கு மனக்கவலை ஃபீலிங் அதிகமாகுது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. வலது கால் முட்டி குடையுது. என்ன வயசு? 72 வயசுனா குடைய தான் செய்யும். சரி, இடது கால் முட்டிங்க அதே வயசு ஏன் குடையலன்னா அவருக்கு குடைய ஆரம்பிச்சது. இப்போ இப்படி வச்சாரு. இவன் கேட்குறான், பெயின் வலிக்கிற மாதிரி தெரியுதான்னா. ஆமான்னாரு. அது பயப்படுற மாதிரி வழி இல்லை, இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போகணும்னா. இப்போ நான் என்ன இது ரெண்டும் சரியாகும்னா என்ன பண்ணுறதுன்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லு டாக்டர்னா. டாக்டரும் டென்ஷன் ஆகிட்டார். நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார். ஏன் இதை சொல்றேன்னா, சினம் தவிர்த்தல். தவிர்க்க முடியாது, சினத்தை தவிர்த்து கவலையை ஒழிச்சிடு. அப்புறம் எண்ணத்தை ஆராய்ச்சி செய். எண்ணம்னு ஒரு மனிதனுக்கு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் அரைக்குறையாக முடிச்சுட்டு போகக்கூடாது. எங்கள் வாத்தியார் அப்படி தான் ராமாயணம் நடத்தினார்.
அனுமன் கடலைன்னாரு, பெல் அடிச்சுட்டான், போயிட்டார். எங்களை ராத்திரி பூரா தூக்கம் வரல, தாண்டனானா தாண்டலையா, அது மாதிரி நான் விட்டுறக்கூடாது. குறையா ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீங்கள் 6 மணின்னா 6 மணிக்கு கொடுத்துருக்கணும். நான் எங்கேயுமே முன்னாடி போக மாட்டேன் சார், சொந்த மாவட்டமாச்சேன்னு 4 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த சிவில் தாசில்தார் ரொம்ப அருமையான மனுஷன் ஐயா, தங்கமான மனுஷன். என்னை அவ்வளவு உபசரிச்சாரியா, எங்கள் மாமனார் வீட்டில் கூட அவ்வளோ உபசரிக்கலை. ரொம்ப அருமையான மனுஷன். இருக்கட்டும். எண்ணம் ஆராய்தல், மனுஷனுக்கு தான் எண்ணம்னு ஒன்று இருக்கு. நினச்சி பாடுறான்னு சொல்கிறான நிறைய பேர், நினச்சி பாடுறான்னு சொல்கிறான நிறைய பேர். எண்ணம்னு நமக்கு தான் இருக்குது. எண்ணிய முடிதல் வேண்டும், பாரதி சொன்னான். எண்ணிய முடிதல் வேண்டும். அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். பாசிட்டிவா நினைடா, ஏன் நெகட்டிவ்? பாசிட்டிவா நினை. அப்போ எண்ணம் ஆராய்தல். கடைசியில் என்ன வருது தெரியுமா? நான் யார், நான் யார் என்று தற்சோதனை செய்து கொள். தன்னை அறியின் தனக்கொரு கேடில்லை என்றார் திருமூலர். நண்பர்களே, அறிவு புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், ஏன் கதைகள் கூட நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு நிறைய உதவும். நேரம் இருந்தால் நிறைய பேசி இருக்கலாம். சரியான 1 மணிக்கு கொடுத்தவர்கள் அதை நிறைவு செய்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாய்ப்பிருந்தால் பெரிதொரு சமயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.